உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 24/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி ஏகாதசி திதி. பகல் 11:32 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். பகல் 10:49 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பூரட்டாதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு. அதற்கான பரிகாரம் தைலம். இன்று மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள். புதிய விஷயங்களை தேடி கற்க, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீமத் ராமானுஜரை வழிபடுவதும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்கள் செய்ய முடியாத செயற்கைய காரியங்கள் எல்லாம் செய்து காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று விடுங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதேறி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிலர் கேலி பேச்சிற்கு நீங்கள் ஆளாவீங்க. அடுத்தவர்களை விமர்சிக்கணும். உங்களை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய மறந்து கிடந்த திறமைகள் வெளிப்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன் கொண்டு எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றம் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிர்ஷ்டிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்பை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடியும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும். தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்து நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் என் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் வந்து சேரும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய
அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற இழுத்தெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீங்க. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் கவனம் மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரின் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்குள் வீண் மனஸ்தாபம் வந்து நீங்கும். எதையும் எல்லா வகையிலும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் நம்ப வேண்டாம். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கழிவும். திடீர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.